வணக்கம் மக்களே. இந்திய ரூபாயில் 42 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்க பியர் உடனே கையிலே கிடச்சிரும். இதை ட்ரம்ப் லேட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அந்த கோல்டன் வீசா கார்டு $5 மில்லியன் கொடுத்தீங்கன்னா இந்த கோல்டன் கார்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கார்டோட டேரக்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துரும். அடிஷனல் என்னென்ன ஃபெசிலிட்டின்னு இன்னும் தெளிவாக சொல்லலை. இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் கிளியராக சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி EB-5 வீசா ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் $1 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 பேருக்காக லோக்கலில் வந்து வேலையை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சு. பட் இதில் அது மாதிரி எந்த ரூல்ஸ் சொல்லவே இல்லை. நீங்கள் $5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. EB-5 வீசா இன்ட்ரடியூஸ் பண்ணது 1990. இது அமெரிக்காவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கும் லோக்கலில் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த EB-5 வீசா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ கோல்டன் வீசா அப்படின்னு வந்திருக்கு. இதில் வர வருமானத்தை வச்சு நாட்டில் இருக்க அந்த கடன்கள்லாம் அடைக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இதை வாங்கிட்டு அந்த சிட்டிசன்ஷிப் ப்ராசஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த EB-5 வீசாவில் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வருது, மணி லாண்டரிங் நிறையா நடக்குது சொல்லி குற்றச்சாட்டுலாம் வந்திருக்கு. இந்த புதிய கோல்டன் வீசா வந்து இந்திய முதலீட்டாளர்கள் நிறைய பேரை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் மக்களே, நன்றி.